வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட், கவுன்சிலிங் சீட், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வரல. பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ வந்து ஒரு டென்டேட்டிவ் வந்து அவங்களுடைய கட் ஆஃப் வரும்னு. பட் வந்து இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய குழப்பங்கள். இப்போ நம்ம பையனோ பொண்ணோ வந்து எதிர்பார்த்த மார்க் வாங்கலன்னா வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்ல சேர்க்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட்ல போய் சீட்டு கட்டோம்னா இப்போ போனா வந்து டொனேஷன் கம்மியா இருக்கும், ரிசல்ட் வந்த பிறகு போய் கேட்டோம்னா டொனேஷன் அதிகமா இருக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு அவங்க குழந்தைகளோட மார்க் மேல நம்பிக்கை கிடையாது. ஸோ இந்த வீடியோல வந்து நான் எதை பத்தி பேச போறேன்னா, யார் யார் கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் சீட் போகணும், யார் யார் வந்து கவுன்சிலிங்க்கு சாலிடா இருக்கலாம்னு. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட், நீங்க 160க்கு மேல வந்து கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். புரியுதா? நீங்க வந்து 140க்கு கீழே வந்து நீங்க கட் ஆஃப் எடுத்துட்டீங்கன்னா, 140க்கு மேல கீழே வந்து உங்களுடைய கட் ஆஃப் அவ்வளவுதான் வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா மேனேஜ்மெண்ட் சீட்டு போறது பத்தி தப்பே கிடையாது. ஸோ அந்த 140 to 160 இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் நமக்கு ஃபோன் பண்ணி, சார் நிறைய யூடியூபர்ஸ், நான் எல்லா யூடியூபர்ஸையும் நான் தவற சொல்லல சார், நிறைய யூடியூபர்ஸோட லாஸ்ட் இயர் வீடியோ, இப்போ அவங்க போற வீடியோலாம் பார்த்தோம்னா அவங்க எப்படி வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, டாப் 25 காலேஜஸ், டாப் 25 காலேஜஸ் இன் தமிழ்நாடு, டாப் 25 காலேஜஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டாப் 25 காலேஜஸ் இன் ஏஐடிஎஸ் இப்படின்னு வீடியோ போடுறாங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நான் ஒரு தைரியமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், சார் நீங்களே யூடியூபர்னா நம்ம ஒரு யூடியூபர் தான், அந்த யூடியூபர்லயே கொஞ்சம் நம்ம எத்திக்கலா இருக்க, நம்ம ஒரு ப்ரொஃபஸரா இருக்கறனால நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸோட கஷ்டம் தெரியும், அவங்க ஃபீஸ் கட்டுற எவ்வளவு இது பண்ணுவாங்க, ஒரு டொனேஷன் வாங்கிட்டு போனா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு சில யூடியூபர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, டாப் 25 காலேஜ் சொல்லி பேசுறாங்க. நான் அந்த யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் 440 காலேஜ் இருக்குல்ல, நீங்க டாப் 25 காலேஜஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி சொல்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அண்ட் டோட்டுக்கு வந்து நீங்க ஒரு ரிக்வெஸ்டாவே கொடுத்துருங்க. சார் 25 காலேஜ் தான் நல்ல காலேஜஸ், மிச்சம் 415 காலேஜ் தமிழ்நாடு இருக்க காலேஜே சரியில்லை, அந்த காலேஜ்லாம் வந்து இழுத்து மூடிருக்கன்னு நீங்க என்ன செய்யலாம், ரிக்வெஸ்டா சொல்லலாம். சார் அப்போ வந்து நீங்க ஒரு யூடியூபர், நீங்களும் இந்த மாதிரி சொல்லுவீங்களா? நான் அனாலிசிஸ் கொடுப்பேன். நான் எப்படி அனாலிசிஸ் கொடுப்பேன்னா, இப்பவே நான் கிளியரா சொல்லிடுறேன். ரவுண்ட் 1, அதாவது 180 வந்து 200 மார்க்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் 1 வருதுன்னா, அந்த ரவுண்ட் 1க்கு அந்த 180ல இருந்து 200 வரை எடுத்த மார்க்குக்கு அவங்களுக்கு ஏத்த காலேஜஸ் வந்து நான் டாப் சொல்லுவேன். அடுத்தது ரவுண்ட் 2, இப்போ போன வருஷம் 178ல இருந்து 142 வரை செகண்ட் ரவுண்ட் வந்துச்சுன்னா, செகண்ட் ரவுண்ட்ல வந்து எந்தெந்த காலேஜ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சீட் ஃபுல் ஆச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 140க்கு கீழே ரவுண்ட் 3க்கு கீழே வந்து, ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, டாப் 25 காலேஜ்னு சொல்றாங்களே, அது ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் 1லே முடிஞ்சிடும். அப்படின்னா வந்து 180க்கு கீழே மார்க் எடுத்தவங்களா வந்து மார்க்கே எடுக்கலையா, ஸோ அப்படின்னா வந்து அவங்க வேற காலேஜ்லேயே சேரக்கூடாதா? ஸோ அதனால வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் யூடியூபர்ஸ் கிட்டே சொல்றேன். தைரியமா வந்து அந்த யூடியூபர்ஸ் கிட்டே நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டே பேனிக் ஆகாதீங்க. புரியுதா? ஏன்னா வந்து இப்ப நீங்களா ஒரு 4 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த வருஷம் இன்ஜினியரிங் சேர போற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது புதுசு. இப்ப நீங்க வந்து 180க்கு இந்த காலேஜ் கிடைக்காது, 170க்கு இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு வந்து நீங்க கொடுக்கிற பேனிக்ல அவங்க தவறான முடிவு எடுக்க சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா அவங்களோட இன்கம் லெவல், நீங்க சொல்ற மாதிரி வந்து சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் இந்நேரம் சீட் எடுத்து முடிச்சிட்டாங்க, அவங்களாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிட்டாங்க. அதிகமா இருக்கிறது வந்து ஸ்டேட் போர்டு அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன்ல படிச்சவங்க தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் நம்பி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து டாப் 25 காலேஜ்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து அந்த 25 காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் சீட் வந்து சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி எடுத்து முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எதை நம்பிட்டு இருக்காங்கன்னா, கவுன்சிலிங்க நம்பிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து இப்போ நீங்க டாப் 25 காலேஜ்ல வந்து சீட் இல்லைன்னா 26வது காலேஜ் 30வது காலேஜ் நல்ல காலேஜ் இல்லையா? அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா, சென்னை கோயம்புத்தூர் காலேஜ் மட்டும் தான் சொல்றீங்க. ஏன் திருச்சி ஜோன்ல வந்து நல்ல காலேஜ் இல்லையா? அதே மாதிரி வந்து மதுரை ஜோன்ல நல்ல காலேஜ் இல்லையா? ஸோ அதனால வந்து காலேஜஸ் வந்து
சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து எல்லா காலேஜும் நல்ல காலேஜ்னு வந்து யூடியூபர்ஸ்னால சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற டாப் காலேஜஸ் எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களா? ஒரு பையன் இல்லைன்னா 2 பையனுக்கு வந்து 40 லட்சம் 50 லட்சம் வாங்கி கொடுத்துரு அதை நவீன ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுதான் நல்ல காலேஜ்னு நினைச்சாங்கன்னா அந்த காலேஜ்ல சேர்ந்த மிச்சம் அந்த காலேஜ்ல 800 பேர் சேர்ந்திருக்காங்க. 2 பேத்துக்கு வந்து 40 லட்சம் வாங்கி கொடுத்துட்டாங்க. மிச்சம் 798 பேத்துக்கு வந்து அவங்க என்ன சம்பளம் வாங்கி கொடுத்தாங்க? இதுல வந்து இன்னொரு ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் உண்மையிலே வந்து ஒரு சில காலேஜ் தவிர மிச்ச காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு மெயினா நீங்க எல்லாருமே ஆசை எதிர்பார்க்கீங்களே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அதுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல இல்ல தமிழ்நாட்டுல. ஒரு 4-5 காலேஜ் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. மிச்ச காலேஜஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அந்த காலேஜ்ல எல்லாம் எப்படி இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்திருக்குன்னா அதை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஆஃபர்னா என்ன, அப்பாயின்மெண்ட்னா என்ன, இன்டர்ன்ஷிப் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய காலேஜ்ல வந்து இந்த பையனுக்கு உறுதியா வந்து வேலை கன்ஃபார்ம் சொல்லி கொடுக்கறது தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். முடிச்ச உடனே வந்து இந்த பையனுக்கு எங்க ஜூன் 1ஆம் தேதி வந்து வேலை கொடுக்குற கன்ஃபார்ம் ஆர்டர் சம்பளத்தை போட்டு கொடுக்கறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆஃபர் லெட்டர்னா எடுத்திருக்கோம் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னா ஆஃபர் லெட்டர்னா சும்மா நோட்டீஸ் மாதிரி அந்த காலேஜும் அந்த கம்பெனி என்ன சொல்லிப்பாங்க, சார் எங்க காலேஜ்ல வந்து நீங்க ஆஃபர் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு போயிருங்க, இந்த பையன் பாஸ் அவுட் ஆகி போயிருவாங்க, நாங்க அட்மிஷன் வர வந்து நாங்க ஆஃபர் இவ்வளவு கொடுத்துருக்கோம் சொல்லி நாங்க விளம்பரம் பண்ணி அட்மிஷன் போடணும். சோ அதனால நிறைய காலேஜஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஆஃபர்னா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரீ புக்கிங். இது மாதிரி இந்த பையனுக்கு முடிச்சு நல்லபடியா வந்தா நாங்க வந்து இந்த கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கிறோம். என்னைக்கு எடுத்துக்கிறோம், எப்போ எடுத்துக்கிறோம், என்ன இருந்து எடுத்துக்கிறோம்னா கிடையாது, எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். அது பேர் வந்து ஆஃபர் லெட்டர். இப்போ புதுசா வந்து ஒரு பூகம்பம்ல இப்போ நிறைய ஸ்கேம்னே சொல்லலாம். நிறைய கம்பெனில வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹானஸ்டா இல்ல. அதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ நிறைய இன்டர்ன்ஷிப்னு சொல்லி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா பச்சையா சொல்லணும்னா அப்ரெண்டிஸ் வாங்க. அப்ரெண்டிஸ்னா 1 வருஷம் தான். இன்டர்ன்ஷிப் வந்து இப்ப பையன் படிச்சிட்டு இருக்கானா லாஸ்ட் 6 மாசம் வந்து இப்ப புது சிஸ்டத்துல வந்து சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்ல அவங்க வந்து லாஸ்ட் செமஸ்டர் கம்பெனில போய் என்ன செஞ்சுக்கலாம், வேலை பார்த்துக்கலாம். நிறைய கம்பெனி வந்து இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஒரு சில கம்பெனி இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டு கொடுக்குறாங்க. அததான் வந்து ஒரு பெரிய சாதனை. ஏன்னா எல்லா பையனும் வந்து இன்டர்ன்ஷிப் போய் தான் ஆகணும். அந்த இன்டர்ன்ஷிப் போனதா வந்து வேலை வாங்கி கொடுத்த மாதிரி நிறைய காலேஜ் பீத்திக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம எந்த காலேஜ் நம்ம வந்து எதிரி கிடையாது, உண்மையை வந்து உங்களோட சொல்றோம். இதை வந்து நீங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு காலேஜ்ல போகும்போது அந்த காலேஜ்ல எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்கன்னு முதல்ல கேட்கணும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச்சஸ் தான் எல்லாருமே மோகமா இருக்கீங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, ஏஏடிஎஸ், ஏஏஎம்எல், ஐஓடி, இது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பா தேவை. கம்ப்யூட்டர் இல்லாத இனி ஃபியூச்சர் கிடையாது. ஆனா கம்ப்யூட்டர்ல வந்து இவங்க லாங்குவேஜ் படிப்பாங்க. இது ஒரு மெக்கானிக்கல்லையோ எலக்ட்ரிக்கல்லையும் கம்ப்யூட்டர் இருக்கா இல்லையா? ஆட்டோகேட், புரோஇ, ஆன்சிஸ், சாப் இந்த மாதிரி அவங்களும் வந்து சாஃப்ட்வேர் படிக்கிறாங்களா இல்லையா? ஸோ அதனால வந்து இனி வர ஃபியூச்சர்ல வந்து கம்ப்யூட்டர் வித் கோர்ல இருந்தாதான் ஷைன் பண்ண முடியும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டை நீங்க யோசிச்சு வந்து நீங்க பிரான்ச்சை சூஸ் பண்ணாம 2029 உங்க பையன் பொண்ணு வெளியில வரும்போது அப்போ எது வந்து பிரான்ச் வந்து ரொம்ப பீக்கா இருக்கும்னு அதை யோசிங்க. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ ஒரு அட்வான்ஸா வந்து ஒரு காலேஜ்ல போய் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்ந்த பிறகு ரிசல்ட் வந்தோன்னா உங்க பையனோட மார்க் நல்ல மார்க் வந்து அவங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜ் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இப்ப சேர்ந்திருக்க மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து திருப்பி வந்து நீங்க கட்டின ஃபீஸ் திருப்பி தர மாட்டாங்க. அதனால 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க இந்த காலேஜில் சேர போறீங்கன்னா அவங்க நல்லா கிளியரா பேசுறீங்க. சார் நான் கவுன்சிலிங்ல அப்ளை பண்றேன், கவுன்சிலிங்ல எடுத்துட்டா உங்க காலேஜ்ல நான் எடுத்துக்கிறேன். வேற காலேஜ் எடுக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து காசு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. உங்க மார்க் மேல நம்பிக்கை இருந்தா வெயிட் ஃபார் கவுன்சிலிங். அப் டு வந்து உங்க ரிசல்ட் வர வரையா வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்தோன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் என் மேல கோவப்பட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. தயவு செய்து வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேனிக் கொடுத்துக்காதீங்க. எல்லாருமே நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சேவையை பத்தி நான் தப்பா சொல்லல. நீங்க எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதிக இன்ஃபர்மேஷன் கொடுத்துறீங்க. டாப் 25 காலேஜ், டாப் 25 காலேஜ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டாப் 25 காலேஜ் இன் ஏஏடிஎஸ், டாப் 25 காலேஜ் இன் சைபர் செக்யூரிட்டி, இப்படி நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது யூடியூபர்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிச்சுன்னா மிச்சம் எல்லா பிரான்ச்சும் கிடைச்சிரும்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஹையஸ்ட் டிமாண்ட். அது கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஏஏடிஎஸ், ஏஏஎம்எல், இசிஇ, ட்ரிபிள்னு சொல்லணும்னு அவசியமா? லாஜிக்கே தெரியுங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்லாம் ஒன்னு கிடைச்சிச்சுன்னா, ஒரு கட் ஆஃப் கிடைச்சிச்சுன்னா அதுல இருந்து 5 மார்க் கம்மி இசிக்கு கிடைக்கும். இசிக்கு என்ன கிடைக்கும், அதுல இருந்து 5 மார்க் கட் ஆஃப் குறைச்சு ட்ரிபிள்க்கு கிடைக்கும். அதுல இருந்து 5 மார்க் குறைச்சு மெக்கானிக்கலுக்கு கிடைக்கும். இதுதான் தம்ப் ரூல். ஸோ அதனால வந்து
பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் இதுவும் பாருங்க. நீங்க குழம்பாம நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.